நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசுகிறோம். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமானை பற்றி தான். அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு அதிகமாக விமர்சனம் செய்த ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். ஆனால் கடந்த ஓராண்டு காலமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலே அவருக்கு ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஆனால் செந்தமிழன் சீமானை பற்றி பேச வேண்டும் என்றால் தமிழ் தேசியம், மக்களை பற்றி அதிகமான சிந்தனை, கல்வி சார்ந்த விஷயங்கள், மருத்துவம், இயற்கை, அனைத்து உயிரினங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பல மாதிரியான விஷயங்களை, ரொம்ப இயற்கை சார்ந்த விஷயங்களை தமிழகத்துக்காக பெரும் அளவில் யோசிக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் ஒரு நேர்மையான ஆள். அதாவது நேர்மையான ஆள்னா அதிகமாக தமிழ்நாடு மீது கவனத்தை வைக்கிறார். அரசியல் மீதும் மக்கள் மீதும் அதிகமான எந்த ஒரு விஷயமான இருந்தாலும் அதிகமான மேடை பேச்சு, மக்களுக்கு அதிகமான விழிப்புணர்வுன்னு ஏகப்பட்ட விஷயம் தமிழன் என்ற உணர்வை அதிகமாக தூண்டுறாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். அதே சமயம் தமிழக வெற்றி கழகத்தை கடந்த ஓராண்டு காலமாக அதிகமாக விமர்சனம் பண்ண காரணம் என்ன? நடிகர் விஜய் என்னுடைய சகோதரன் என்று சொன்ன அதே வாய் இன்னைக்கு அணில் குஞ்சுகள் என்று அவர்களுடைய ரசிகர்களை விமர்சனம் பண்ண காரணம் என்ன? நீங்க ஆரம்ப காலத்திலேருந்தே திராவிடத்தை விமர்சனம் செய்த நீங்க ஏன் இப்போ புதிதாக உருவாக்கிய உள்ள கட்சியை நீங்க விமர்சனம் பண்றீங்க? நீங்க எப்படி தமிழ் தேசியம் என்று தமிழர்களுக்காக ஊழல் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அவரும் கால் எடுத்து வச்சு நினைச்சு தமிழகத்தை மீட்டெடுக்கணுன்ற ஒரு சிந்தனையில வர்றாரு. அதாவது ஊழல் இல்லாத ஒரு அரசியலை, நேர்மையான மாணவர்களையும் இளைஞர்களையும் வைத்து நான் அரசியல் செய்ய வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் உறுதுணையாக களம் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அவர் எங்க போய் பேசி முடிச்சாலும் சீமான் அண்ணன் மட்டும் ஏன் அதிகமாக விமர்சனங்களை வைக்கிறதுக்கு முக்கிய காரணம்? தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிச்சிருக்கா, இல்லை அவங்க ஏதாவது பதவி எடுத்து ஊழல் தப்பு பண்ணியிருக்காங்களா? ஏங்க உங்களை மாதிரி அவங்களும் வந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் உங்களுடைய சிந்தனையும் அறிவு ஆற்றல் அனைத்தையும் நினச்சி நான் உங்களை பெருமை கொள்கிறோம், நீங்கள் ஒரு நல்ல மனிதர் என்று. அதே சமயம் நீங்கள் விமர்சனம் பண்ணும்போது கொஞ்சம் கீழே போயிடுறீங்க. நீங்கள் ஒரு சிறந்த அரசியல்வாதியாக இருந்தால் என்னன்னா, நீங்கள் எப்படி திராவிடத்தை எதிர்க்கிறீங்களோ அதுமாரி தான் தமிழக வெற்றி கழகம் திராவிடத்தை எதிர்க்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கூட்டணிக்கு தகுதியான டீம் நீங்கள் தான் அப்படின்னு ஒன்று சேரணும். எப்படி சகோதரன் விஜய் என்று உங்கள் வார்த்தை சொன்னிச்சோ அதே மாதிரி இன்னைக்கு தம்பி அரசியலுக்கு வந்தோன்னா தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை நாம் தமிழகத்தை இணைக்கிறதுக்கான சிந்தனையை நீங்கள் முன் வச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு வரப்போறன்ற ஒரு சந்தேகத்திலே ஒவ்வொரு தேர்தலையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு கள போராளி, ஒவ்வொரு மிகப்பெரிய ஒரு போர் சிந்தனையோட இருக்கிறீங்க. இருந்தாலும் நீங்க தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சீங்கன்னா இரு கைகளும் இணையும் போது மக்கள் மீது அதிகமாக நம்பிக்கை இருக்கணும்ல. அப்ப அந்த சிந்தனை தானே இருக்கணும். சரி, ஓகே, எனக்கு கூட்டணி வேண்டாம், உங்க கொள்கை வேறு என் கொள்கை வேறு சொல்லி முடிச்சிட்டீங்க. சரி, கொள்கை வேறாக இருக்கட்டும், நீங்க ரெண்டு பேரும் தனித்துவமா நின்று மக்கள் மத்தியில எது ஸ்ட்ராங்கான விஷயத்தையும் சொல்லுங்க. விமர்சனம் பண்ண என்ன காரணம்ன்றதான் இங்க விஷயம். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க தேர்தல் அறிக்கை என்ன, நீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க, என்ன உங்களோட சிந்தனை, என்ன உங்க செயலாற்றல், இதை மட்டும் சொல்லிட்டு வாங்க. ஆட்சியும் அதிகாரமும் கையில் எடுக்காத தமிழக வெற்றி கழகத்தை பத்தி நீங்க விமர்சனம் செய்யவே கூடாது. நாளைக்கு ரெண்டு பேரும் ஜெயிச்சு உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி என்ன இருக்கணும்னா, யாரு மக்களுக்கு நல்லது செய்யறதுன்ற போட்டி இருக்கணும். அது ஒரு எம்எல்ஏ, ஒரு கவுன்சிலர், ஒரு எம்பியோ ஒரு தூய உண்மையோட தூய எண்ணத்தோடு இந்த அரசியலை செய்யணும். மக்களுக்கு நலன் செய்யணும். மக்கள் அதிகமாக எதிர்பார்க்கறது ஒரே ஒரு ஓட்டை போட்டு அவன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறான். யாரு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் ஏங்கி ஏமாறுறான். வெள்ளை வெட்டி சட்டை கட்டினவங்க மட்டும்தான் வெயிட்டா வாழ்றாங்க. அப்ப நீங்க மக்களை திசை திருப்பது கூடாது. இது எப்படி இருக்கு? அவங்களுடைய வேலையை, அவங்களுடைய அரசியல் பணியை அவங்க கரெக்டா செஞ்சுட்டு வர்றாங்க. அவங்க தத்துக்குட்டியோ எத்த குட்டியோ நாளைக்கு தலைவன் அத்தனை பேரையும் ஒருநிலைப்படுத்தி அத்தனை பேரையும் சரி பண்ணிடுவாரு. தமிழக வெற்றி கழகம் அப்படியே போயிடாது. இன்னைக்கு கட்சி ஆட்சியை பிடிச்சாலும் தவறு யார் செஞ்சாலும் கண்டிப்பா தளபதி விஜய் அவர்கள் தண்டனை கொடுப்பாரு. இம்மிடியட்டா அரசியல்ல அவங்களுடைய கட்சியில அடிப்படை உரிமையை தூக்கி உறுப்பினர் இதுல இருந்து அவங்க எடுத்துருவாரு. சாதாரணமா விட்டுற மாட்டாங்க. இவ்வளவு விஷயத்தை நோக்கி சிந்தனைத்தோடு வர்றாரு, மக்களுக்கு நல்லது செய்யாத அளவுக்கு வருவாரு. அதே மாதிரி உங்களுடைய சிந்தனை நீங்க முன்வைங்க, நீங்க நல்லது செய்ய நினைங்க, நீங்க நல்ல மாதிரி பண்ணுங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்க மேல தாக்கத்துல பேசல நாங்க, நீங்க செய்யக்கூடிய சிறிய மிஸ்டேக் மட்டும் தான் நாங்க பேசுறோம். நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க, அவங்க என்ன பண்ணுவாங்களோ அவங்க பண்ணட்டும். நீங்க இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளையும் ஊழல் செய்த கட்சிகளை மட்டுமே விமர்சனம் பண்ணுங்க. மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியல அந்த விஷயத்த சொல்லுங்க, வளர்ச்சியை நோக்கி பேசுங்க. புதிதா வந்த கட்சி விமர்சனம் பண்ணாதீங்க. உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ள வேண்டாம். நன்றி.